இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேனி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அமைச்சர்கள் பெரியசாமி, மூர்த்தி மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். வனவாசம் போனவர் அப்படியே போயிருக்க வேண்டியதானே, ஏன் மீண்டும் வந்தான்னு எனக்கு தெரியல. தேர்தல் களம்ன்றது டெய்லி மக்களை பார்த்து, இந்த மாண்புமிகு அமைச்சர் என் கூட இருக்காரு, இன்னொரு அமைச்சர் இருக்காரு, அந்த மாவட்ட செயலாளர் 2 பேர் இருக்காங்க. டெய்லி மக்களை பார்க்குறாங்க. பார்க்கும்போதே சில குறைகள் வருது. 15 வருஷம் கழிச்சு வந்தால் எவ்வளோ குறைகள் இருக்கும். ஸோ நான் மக்களோட டெய்லி பழகிறவன், மக்களோட மக்களாக இருக்கிறவன். அதை புரிஞ்சுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவரான தளபதி என்ன வேட்பாளரை களமிறக்கியிருக்காரு. உண்மையிலே தொண்டர்கள்கிட்ட மக்கள்கிட்ட அமோக வரவேற்பு இருக்கு. மாபெரும் வெற்றியை இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை அறிந்து நான் பாடுபடுவேன். இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாருன்னு சொல்லி தன்னுடைய ஒவ்வொரு பரப்புரையிலையும் டிடிவி தினகரன் குறிப்பிட்டு வர்றாரு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள்? இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யாரு? தலையிலா முந்தம் வேற சொல்றாரு. அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகிறன்றதை ஒத்துக்கிட்டாங்க அவங்க. பிஜேபிக்கு வட மாநிலங்களில் சறுக்கல் ஏற்பட்டிருக்கு. தென் மாநிலங்களில் சுத்தமாக வெற்றி பெற முடியாது. வடகிழக்கு மாநிலங்கள்லையும் வெற்றி பெற முடியாது. டோட்டலாக இந்தியா கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறப்போகுது. நாங்கள் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ணிக்கிற எதுக்கு தினகரனுக்கு இந்த பயம்? அவர் ஒரு சீட்டு ஜெயிச்சாப்புல என்ன வேட்பாளர் பிரைம் மினிஸ்டர் தேர்வு பண்ண முடியுமா அவரால்? நாங்கள் 40 சீட்டு ஜெயிக்க போகிறோம் தமிழ்நாட்டில். நாங்கள் பெருசா அவர் பெருசா? அவர் பேச்செல்லாம் ஜஸ்ட் லைக் தட் விட்டுருங்க. இந்தியா கூட்டணியில் 13 கட்சி கூட்டணி வச்சுருக்கோம். 13 கட்சி தலைவர்களும் சேர்ந்து வெற்றிக்கு பின்பு பிரதமர் வேட்பாளர் தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தேர்தல் முடிவுக்கு பிறகு அழகான பிரதமரை நாங்கள் தேர்வு பண்ணுவோம். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க?